தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் என்னை அவர் சூழ்ந்திருக்க துன்பங்கள் நெருங்காது. ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறை இளைஞர் ஞாயிறாக கொண்டாடி மகிழும் இவ்வேளையில் இறைமக்கள் அனைவரையும் இளைஞர் இளம்பெண்கள் சார்பாக இறை பலியில் இணைந்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கிறோம். இறைவனின் இப்பொழுதாம் ஆண் பெண் இளைஞர்களுக்கு தமிழ்நாடு திரு அவை வழங்கும் முன்னுரிமையை உறுதிப்படுத்தும் இளைஞர் ஞாயிறு திருவிழாவை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் வாழும் உலகு எண்மின் வலைப்பின்னல்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. இப்பிணைப்பு மனித மனங்களை பாலமாக உறவில் இணைப்பதற்கு பதிலாக தடை சுவராகி பிரிவினையை விதைத்துள்ளது. இதனால் தன்னல பெருக்கம், குறுகிய மனப்பான்மை, பேராசை ஆகியன இன்றைய இளைஞர்களது கனவுகளை சிதைக்கின்றன. எப்படியும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் மகிழ்ச்சி என்ற இன்பம் தேடும் இவர்களது மனநிலை மது, போதைப் பொருட்கள், இணைய விளையாட்டுகளை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். அவர்களை பொறுத்தமட்டில் இரையச்சம், மனச்சான்று ஆகியன தேவையற்றவையாகவே மாறியுள்ளன. இச்சூழலோடு இணைந்து செல்லாமல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற சிந்தனையுடன் இறைவன் மீது பற்று கொண்டு வாழும், நல்ல சிந்தனையோடு வாழும் நம் ஆண் பெண் இளைஞர்கள் நம்மிடையே உண்டு. இவர்கள் தங்கள் வாழ்வின் இலக்குகளையும் இயக்கத்திற்கான இலக்குகளையும் அடைய கடினமாக உழைக்கின்றனர். தங்களது திறன்மிகு உணர்வு, துணிவு, ஆர்வம் ஆகியவற்றின் துணையோடு இப்பாதையில் முன்னோக்கி பயணிக்கின்றனர். இப்பயண பாதையில் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற சவால்களை எதிர்கொள்கின்றனர். அவர்கள் இரையாட்சி விழுமியங்களின் அடிப்படையிலான வாழ்வால் தங்களுக்கு தேவையான மன துணிவையும் உறுதியையும் பயண தெளிவையும் பெற்றுக்கொண்டு சமூகத்திற்கு தொண்டாற்ற அந்நியமாகி இருக்கின்றனர். இவர்களை போன்று நம் பங்கு திரு அவையில் உள்ள ஆண் பெண் இளைஞர்களும் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து இயக்கமாக இணைந்து இரையாட்சி விழுமியங்களின் அடிப்படையில் வாழ்வை அமைத்து பிறரன்பு செயல்பாடுகளில், மனித உரிமை செயல்பாடுகளில் விரைந்து செயலாற்றுவார்கள். அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள், தளர்வடைய மாட்டார்கள் என்ற தெளிவுடன் அவர்களுக்காக இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இளையோருக்கான நல் கருத்துக்களை இத்திருப்பலியில் பெற்றுக்கொள்ளவும், இளைஞர்கள் இளம்பெண்கள் நல்ல லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். நம் பாவங்களுக்காக மனம் மருந்துவோம். நம் மீது தெளிக்கப்பட இருக்கக்கூடிய இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் மன்றாடுவோம். ஆண்டவரே, தண்ணீர் தூய்மையின் தொடக்கமும் அருளின் ஊற்றுமாக இருக்கிறது. இத்தண்ணீரின் வழியாகவே ஆன்மாக்கள் மறுபுறப்படைகின்றன. ஆண்டவரே, இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த உப்பை பரிமன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகிறோம். உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தையும் தோல்வியுறச் செய்வேன் என இறைவாக்கினர் எலிசே வழியாக கற்பித்தீர். ஆண்டவரே, புது வாழ்வை, புதிய நம்பிக்கையை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இரக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலன் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பானவர்களே, வாசகத்திற்கு ரொம்ப அருமையா செவிமடுங்க. ரொம்ப அருமையான வாசகம். ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை தொடுகிறதா? ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லுகிறாரா என்ற எண்ணத்தோடு கேட்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். முதல் வாசக முன்னுரை.
எகிப்திய அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்று பாலை நிலத்தில் பயணித்த போது இஸ்ராயேல் மக்கள் பசியின் கொடுமையால் வருந்தினர். நலமான உணவும் சவால்களில்லா வாழ்வுமே போதுமென்று விடுதலை கடவுளுக்கெதிராக முறுமுறுத்தனர். தங்களது பயணத்தில் தளர்ச்சியடைந்தனர். ஆனால் கடவுள் தம் மக்கள் மீது அன்பு கொண்டிருந்தார், நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவே இரக்க மிகுதியால் அவர்களுக்கு மன்னாவை உணவாக கொடுத்தார். இவ்வுணவு அவர்களுக்கு பசியாற்றி லட்சிய உணர்வை புதுப்பித்தது. இஸ்ராயேல் மக்களை போன்று சுழல் காரணமாக நம் இளைஞர்களும் நம்பிக்கை இழக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இருப்பினும் பெற்றோர், இயக்க உறுப்பினர்கள், முன்னாள் இளைஞர்கள், மூத்தோர், பங்கு அருள்பணி பேரவையினர், பங்கு அருள்பணியாளர் ஆகியோரது நலமான வழிகாட்டுதலில் நம்பிக்கை கொண்டு வாழும்போது இறையாட்சிக்குரிய விழுமியங்களை வாழத் தொடங்குவார்கள். விரைந்து இயங்குவார்கள், தளர அடைய மாட்டார்கள். இப்பாதையில் நாம் உடன் பயணிக்க வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 12 முதல் 15 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைப்பனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. திருத்தூதர் பவுல் எபேசிய மக்களுக்கு கூறிய அறிவுரையில் புறவினத்தாரை போன்று தங்களது எண்ணங்களுக்கு ஏற்ப வாழாமல் கிறிஸ்துவுக்குரிய மக்களாக நீதி, உண்மை, தூய்மை ஆகிய பண்புகளை வெளிப்படுத்தும் புதிய மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளும் இளைஞர்கள் இறையாட்சிக்குரிய விழுமியங்களை உள்ளடக்கிய புதிய இயல்பை அணிந்து கொள்ளும் போது தளர்வு, சோர்வு ஆகியவற்றிற்கு உள்ளாகாமல் வீறு கொண்டு நடைபயில்வார்கள். இப்பயண பாதையில் உடன் பயணிக்க வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 17 மற்றும் 20 முதல் 24 வரை. சகோதரர் சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவல்ல, இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடமுள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதர்க்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியாலும் தூய்மையிலும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 6 வாசிக்கப்படக்கூடிய இறைமொழிகள் 24 முதல் 35 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கு தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்?
அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே ஏறாது, என்னிடம் நம்பிக்கை கொண்டவருக்கு என்றுமே தாகம் ஏறாது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளை, புனித செபமாலை அன்னையின் அன்பு பிள்ளைகளை, மாதத்தின் முதல் ஞாயிறு, இந்த மாதம் முழுவதும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த மாதத்திலே நாம் அதிகம் அதிகம் செபிக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்வோம். ஜெபம்தான் வெற்றி தரும், ஜெபம்தான் ஆறுதல் தரும், ஜெபம்தான் புதிய நம்பிக்கை தரும். ஆகவே ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் ஜெபம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் ஜெபம், பயணத்தில் ஜெபம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் நாம் லூக்கா நற்செய்தியை படிக்க இருக்கின்றோம். லூக்கா நற்செய்தியை படிக்க படிக்க ஆர்வமாக இருக்கும். ஏனென்றால் புற இனத்து மக்களுக்காக எழுதப்பட்ட நற்செய்தி லூக்கா நற்செய்தி. ஆகவே நாம் புற இனத்து மக்கள், யூதர்கள் அல்ல. நம்முடைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி. லூக்கா நற்செய்தி படிச்சிருந்தா மாதாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படும். லூக்கா நற்செய்தியை படிச்சீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். லூக்கா நற்செய்தி படிச்சீங்கன்னா பாவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதனால லூக்கா நற்செய்தியை ஆர்வத்தோடு படித்திட அன்போடு வேண்டுகிறேன். இந்த இளையோர் திருப்பலியை தமிழகம் முழுவதும் ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இளையோருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இளையோருக்காகவும் வயநாடு மக்களுக்காகவும் ஜெபித்திடுவோம். இறைவன் அந்த மக்களுக்கு நல்ல வாழ்வை, நம்பிக்கையை, நல்ல எதிர்காலத்தை தர வேண்டும் எனவும் மன்றாடிட உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகம் ரொம்ப அருமையான வாசகம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மக்கள் மோசையிடம் முறையிடுகிறார்கள். நாங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்திருந்தால் இறைச்சி சாப்பிட்டிருப்போம், சோறு தின்னு இருப்போம், அங்கேயே செத்திருப்போம். எதுக்காக எங்களை இங்க கூட்டிட்டு வந்தீரு? முனகிறார். பல நேரங்கள்ட்ட நமக்கு இந்த முனகல் இருக்கும். அடிமையா இருந்திருக்கலாம், சும்மா அப்படியே இருந்திருக்கலாம், இப்படியே போலாம். விடுதலை, நல்ல உணவு, நல்ல வாழ்க்கை என்ற எண்ணம் நமக்கு மிக குறைவு. இஸ்ராயல் மக்களிடமும் இந்த எண்ணம் இருந்தது. நாங்க அடிமை எகிப்தில் இருந்திருப்போமே, நீங்க இறைச்சி இல்லையே, உணவு இல்லையே, தண்ணீர் இல்லையே. அப்பொழுது ஆண்டவர் அவர்கள் மீது இறங்கி மன்னாவை, தண்ணீரை, இறைச்சியை, காடையை வழங்கினார் என பார்க்கிறோம். இரண்டாவது வாசகம்
ரொம்ப அருமையான வாசகம். நீங்கள் பழைய புறையினத்தாரின் தீய எண்ணங்களில் வாழாதீர்கள். தீய எண்ணத்துல வாழாதீர்கள். ரொம்ப அருமையான வாசகம். ஒருவேளை நீங்க கேட்கலன்னா வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ரொம்ப அருமை. தீய எண்ணத்தில் வாழாதீர்கள். பழைய எண்ணம், தீய எண்ணம், மூதாதையர் எண்ணம், அப்படி தவறான தீமையான எண்ணத்தில் வளராதீர்கள். கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க. இதான் 2வது வாசகம். 3வது வாசகம் ஆண்டவர் நற்செய்தியிலே அழகாக சொல்லுகிறார். அவரை பார்க்க நாசரேத்துக்கு போறாங்க. உடனே அவர் சொல்றாரு, நீங்க என்ன பார்க்கிறது வயிறார உண்டதுனால், நீங்க நல்ல போதனைக்கு இல்லை. ஆண்டவர் பச்சையா பேசிட்டார் பத்தியெல்லாம். அப்புறம் அழகா அவர் சொல்றாரு, வாழ்வு தரும் உணவு நானே. சொல்லுங்க. அன்பானவர்களே, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, இறை வார்த்தை நல்லதுல வாழ்ற அன்னைக்கு நிறைய பேர் நமது ஊர்ல அப்படி இல்லை. பாராட்டுகிறேன். இன்னைக்கு ஊர்ல பல ஊர்கள்ல நமது ஆட்க சோறு போட்டா போயிடுவான், ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா போயிடுவான், மாறிடுவான், கட்சி மாறிடுவான். அனுபவத்தில் சொல்றேன். ஒரு 100 ரூபா கொடுத்தா போயிடுவான். அடுத்தால பயில கூட நானா போதும், ஏய் மொபைல் விளையாட்டு விளையாடுமா, போயிடுவான். சினிமாவுக்கு போகுமா, போயிடுவான். லட்சியம் இல்லை. ஆனா அதே சில அம்மா அப்பா நல்ல வார்த்தை சொன்னா கேட்க மாட்டாங்க. வாழ்வு தரும் உணவு நானே. ஆண்டவர் நல்ல வார்த்தை சொல்றாரு, கேட்கணும். அம்மா அப்பா நல்ல வார்த்தை சொல்றாங்க, அது வாழ்வு தரும் உணவு. பெரியவர்கள் நல்ல வார்த்தை சொல்றாங்க, வாழ்வு தரும் உணவு. மறையுறை வாழ்வு தரும் உணவு. ஆனால் அன்பானவர்களே, நல்ல வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போதான் அது தாகம் தராது, அது பசி தராது. ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல வார்த்தை தந்துட்டா நல்லா உழைப்போம், நல்லா படிப்போம், நல்ல மதிப்பீடுகள்ல வாழ்வோம், பசி அடங்கிறோம், நல்ல உணவுக்கு உழைச்சிருவோம். அதனால தான் சொல்றாரு, அடிப்படைக்கு போறாரு, நானே வாழ்வு தரும் உணவு. என்ன சொல்றாரு? அநியாயம் பண்ணாத, தீமை செய்யாத, உழைத்து உண், விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, நல்லவனாயிரு. இதுதான் வாழ்வு தரும் உணவு. நல்லவனா இருக்கிறவன் வீட்டுல சும்மா கிடப்பானா? நல்லது செய்வான்ல, உழைப்பான்ல, உயர்வான்ல, நல்ல மதிப்பீடு இருக்கும்ல. அதைத்தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நானே வாழ்வு தரும் உணவு. இதை மனசுல வச்சுக்கணும். 2 நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல போறேன். என் மனசை தொட்ட நிகழ்ச்சி தான் சொல்வேன். திருச்சியில அந்த பையனுக்கு நம்ம எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்பதுக்கு ஒரு படிப்பினை. திருச்சியில உள்ள நவீன் குமார் என்கிற பையனுக்கு இந்த வாரத்தில் ஒரு பட்டம், சமூக ஆர்வலர் என்ற பட்டம் கொடுக்குறாங்க. அந்த பையனை பற்றி தயவு செய்து படிங்க, ரொம்ப அருமை. ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவன், சாயந்தரம் 2 மணி நேரம் வேலைக்கு போற பையன். இவன் கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறான். போகும்போது இவன் பார்த்திருக்கா, நிறைய பேர் திருச்சி பஸ் ஸ்டாண்டு அங்கெல்லாம் பிச்சை எடுத்திருக்கிறாங்க. இவன் வேலை சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, விடுமுறை சமயத்தில் அந்த பிச்சைக்காரங்களை போய் சந்திச்சு அவங்களுக்கு முடியலைன்னா ஆசிரமத்தில் சேர்த்துறது, முதியோர் இல்லத்தில் சேர்த்துறது, முடியும்னா வேலை வாங்கி கொடுத்துறது. 190 பேருக்கு அவன் வாழ்வு கொடுத்திருக்கிறான். இளைஞர், கல்லூரியில் படிக்கிற பையன் 190 பேருக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறான். அவனுக்கு இன்று பட்டம். என் புள்ள இப்படி ஸ்கூலுக்கு போனா, கல்லூரிக்கு போனா அன்பா இருக்கும், இரக்கமா இருக்கும், நல்ல உதவி செய்வா, எல்லாத்தையும் நல்ல வார்த்தை சொல்லுவா. எந்த தாய் தந்து சொல்ல முடியும்? உங்க இளைஞர்கள், இளம் பெண்களை இப்படி வளர்த்திருக்கீங்களா? யோசித்து பாருங்க. என் புள்ள கர்வமா இருக்கும். என் புள்ள கோயிலுக்கு போக மாட்டேன்னா, போவாத, இனி வச்சுக்குவேன். எத்தனை குடும்பத்தில் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். போவாத, கோயிலுக்கு போக வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை பத்தி போ, சபைக்கு போக வேண்டாம், வச்சிருக்கிய. என்ன சாதனை, என்ன சாதனை!
என்ன ஒன்று சொல்லட்டா, 2 நிகழ்ச்சி. இளையோர்கள் வாழ்வில் நல்ல வாழ்வை கொடுக்கணும். பிள்ளைகளை தப்பா வளர்த்துறாதுங்க. செல்லம் என்ற பெயர்ல தப்பா வளர்த்துறாதுங்க. உங்களுக்கே தப்பா போயிரும். அந்த பிள்ளை பின்னால பெற்றோருக்கே தப்பா போயிரும். கோயில்ல இருந்து சொல்றேன், பிள்ளைகளை தப்பா வளர்த்துறாதுங்க. இளையோர அவருடைய திறமைய நல்லா வளருங்க. ஒரு விவசாய குடும்பம், செருப்பு போட மாட்டாங்க. என்னைக்காவது வெளியூருக்கு திருவிழாவுக்கு ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு போனா செருப்பு போடுற குடும்பம், சட்டை போட மாட்டான். விவசாயம் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யறவங்க, நம்ம ஊர்ல தோட்டத்துக்கு போறவங்க அழகு சட்டை போட மாட்டாங்க, கிழிஞ்ச பனியன் சட்டை போட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல ஒரு பையன் படிக்கிறான், நல்ல மார்க். அப்பாட்ட கேட்கிறான், அப்பா நான் கல்லூரிக்கு படிக்கணும். முடியாது. தோட்டத்துக்கு போ. அப்பா நான் கல்லூரிக்கு படிக்கணும், நான் நல்லா படிப்பேன். முடியாது, என்கிட்ட பணம் இல்லை. தோட்டத்துக்கு போ, வேலைக்கு போ. இவன் 4 நாளா சாப்பிடல அழுகிறான். அவனை படிக்க அப்பா சரிப்பா அனுப்பிட்டாரு. பிஎஸ்சி படிச்சான், பிஇ படிச்சான், எம்இ படிச்சான். படிச்சு முடிச்ச பிறகு ஐஎஸ்ஆர்ஓ, நம்முடைய காவல் கிணறு ஐஎஸ்ஆர்ஓ போய் வேலைக்கு போய் கேட்டான். கிராமத்து இங்கிலீஷ். அவன் இங்கிலீஷை பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் தெரியாது, கெட் அவுட் என்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஓஹோ, தப்பு பண்ணிட்டேன். படிப்புல மனப்பாடம் இல்ல, இங்கிலீஷும் சேர்ந்து படிச்சிருக்கணும். 1 வருஷம் தனியா போய் இங்கிலீஷ் படிக்கிறான், இங்கிலீஷ் டாக் கேட்கிறான், இங்கிலீஷ் டயலாக் டிவில வீடியோ மொபைல்ல பாக்குறான், டிவில பாக்குறான். போறான் ஐஎஸ்ஆர்ஓக்கு. அவன் பியூட்டிஃபுல் இங்கிலீஷ், அவனுக்கு இடம் கொடுக்கறாங்க. ஐஎஸ்ஆர்ஓல சேர்ந்தது மட்டும் இல்ல, ராக்கெட்டை வெளியே அனுப்பிட்டான். கன்னியாகுமரியை சேர்ந்த சிவன் இன்னைக்கு ராக்கெட்டை அனுப்புறவர் சிவன். இளையோர் இப்படிப்பட்ட எண்ணத்துல வளர்ந்தால் வளர்வார்கள். யோசித்து பார்க்கணும். ஒரு சின்ன வார்த்தை அதுல மூஞ்சி சுருக்கிட்டு இருக்கிறவன் சுருக்கமா போயிருவான். அட பரவாயில்ல, நான் வாழ்வேன் உயர்வேன் என்கிறவன் உயர்வான். அதான் லட்சியம். ஆண்டவர் இயேசுவின் லட்சியம் எளியோர்க்கு நற்செய்தி சொல்ல, சிறைப்பட்டோர் விடுதலை அடைய, பார்வையற்றோர் பார்வை பெற, ஒடுக்கப்பட்டோருக்கு. இதான் இயேசுவின் லட்சியம். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் படிக்க போறோம். 16 முதல் 18 ரொம்ப அழகா இருக்கு. என் பிள்ளைகளை எப்படி லட்சியமா வளர்த்துட்டேனா? இல்லைன்னா அந்த முதல்ல வாசகத்துல பார்த்தோமே, அடிமை, மொபைலுக்கு அடிமை, என் பேச்சுக்கு அடிமை, பழக்க வழக்கத்துக்கு அடிமை. இப்படி இருந்துரு. எந்த வார்த்தையும் யார்ட்டையும் கேட்டக்கூடாது. பொண்ணு போல வளர்ந்துரு. பொண்ணோட வேற சேர்த்தாதான் அது பலமானது. இல்லைன்னா பொண்ணு பலம் இல்லை, பொண்ணு உடைஞ்சு போவோம், தங்கம் உடைஞ்சு போவோம். தங்கத்தோட என்ன சேர்க்கணும்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சேர்க்கணும். ஊர்ல உள்ள பிரச்சனை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, இவைகள் எல்லாம் இணைந்தால்தான் வெற்றி. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானே வாழ்வதரும் உணவு. நல்ல போதனை, அம்மா அப்பா பேச்சு, நல்ல மதிப்பீடு. தாகம் பசி வராது. அவன் உழைச்சிருவான். சும்மா வீட்டுல தூங்கிட்டு கிடக்கிறா, சும்மா வேலை செய்யாம இருக்காளா? விடாதுங்க, பையன்கள் விடாதுங்க. ஒரு லட்சியத்தோடு வளருங்க. இல்லைன்னா இந்த சமூகத்தில் காணாமல் போய்விடுவார்கள். ஆண்டவர் இயேசு மிக அருமையாக நமக்கு சொல்லி தருகின்றார். நான் உங்களுக்கு வாழ்வு தரும் உணவாக இருப்பேன். எபேசியர் 4:34 பழைய இயல்பை களைந்துவிட்டு புதிய இயல்பாகிய இயேசுவின் இயல்பை அணிந்து கொள்வோம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவருடைய அந்த லட்சியத்தை நமது இளையோர், நமது இளம் பெண்கள் கொண்டிருக்க பெற்றோர்களாகிய பெரியவர்களாகிய நீங்கள் சொல்லுங்கள். ஆலயமா, நல்ல கோயிலுக்கு வா. ஆலயத்தில் பணியா, நல்ல பணி செய். சமூகத்தில் உதவி செய்யணுமா, உதவி செய். என் பிள்ளை ஒரு நல்லதை செய்து வளர்கிறான் என்ற பெயரை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவரின் பணியை தரக்கூடிய
உணவு, தண்ணீர். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை பாடலாக பாடுவோம். கைகளை குவித்துக் கொள்வோம், கண்களை மூடிடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டு என் மன்றாட்டு, என்ன மன்றாடுறாங்க என்ற வார்த்தையை உள்வாங்கி மன்றாடுங்கள். தயவுசெய்து கைகளை குவித்துக் கொள்ளுங்க, கண்களை மூடுங்க. ஒவ்வொரு மன்றாட்டும் என் மன்றாட்டு. அன்பின் ஊற்றே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், ஆண் பெண் துறவிகள் ஆகிய அனைவருக்கும் ஆசீர் வழங்கி இளைஞர்களை ஆற்றல் படுத்தி மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் திரு அவையை உருவாக்குவதற்கான செயல் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியும் உண்மையும் வாழ்வுமான இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டின் வளமாகிய இளைஞர் ஆற்றலை பொறுப்புணர்வோடு அணுகவும் வளமாக்குவதற்கான செயல் திட்டங்களை வகுக்கவும் தெளிந்த பார்வையை வழங்கியருளும். அவர்கள் இளைஞர்களது நலனில் அக்கறை கொண்டு அவர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உருவாக்குவதற்கான கொள்கையினை உருவாக்கி செயல் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தவும் அருளையும் ஆசியையும் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்களை வரவேற்கும் குழுமமாகிய பங்கு திரு அவை ஆண் பெண் இளைஞர்களோடு உடன் பயணிக்கவும் அவர்களை இயக்கப்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கவும் அவர்களை ஆற்றல் படுத்துவதற்கான பயிற்சிகள் நிகழ்வுகள் ஆகியவற்றை ஏற்படுத்தவும் அவர்கள் தங்களது நம்பிக்கையை இறைவன் மீது வைக்கவும் இறையாட்சிக்கான செயல் திட்டங்களை முன்னெடுக்க தளர்வடையாமல் உழைக்க வழிகாட்டவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இளைஞர்களாகிய எங்களது வளர்ச்சிக்கு
எண்ணற்ற கனவுகளோடு அளப்பரிய ஈகத்துடன் நலமான சூழலை அமைத்து தர அயராது உழைக்கும் எங்கள் பெற்றோர்களுக்காக உம்மை வேண்டுகிறோம். மாறிவரும் உலகில் தங்களது குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் பொதுநல சிந்தனையுடன் குழந்தைகள் வளர உதவவும் இளைஞர் இயேசுவைப் போல சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்களாக செயல்படுவதற்கு தாராள உள்ளத்துடன் அவர்களை அனுமதிக்கவும் எங்களது பெற்றோர்களுக்கு ஆற்றலையும் அருளையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளமையின் அழகை ஒளிர்விக்கும் இறைவா, இன்றைய உலகின் திரு அவையின் நிகழ்காலமாகிய ஆண் பெண் இளைஞர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். வேலையின்மை, வேலை இழப்பு, வெறிமயக்கம், தடமாற்றம் என பல நிலைகள் தாக்கப்பட்டு தளர்வுற்று சோர்வுற்று வாழும் இளைஞர்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். தங்களது ஆர்வம், படைப்பு திறன், துணிவு ஆகியவற்றை உலகையும் திரு அவையையும் இன்றே மாற்றுவதற்கு பயன்படுத்தவும் தங்களின் உயிராற்றலுடன் வாழும் இளைஞர் இயேசுவை பின்பற்றி தங்களின் பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து மாற்றத்தின் கீற்றுகளாக வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, போர்களினாலும் ஆயுத மோதல்களாலும் வன்முறை வெறியாட்டங்களாலும் சூழியல் சுரண்டலாலும் பாதிக்கப்பட்ட பூவுலகையும் மக்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நாடுகள், மொழிகள், இனங்கள், பண்பாடுகள் என பன்மைத்துவம் நிலவும் உலகில் மக்கள் அனைவரும் வெறுப்பு, பகைமை, ஒடுக்குதல் போன்ற தடைச்சுவர்களால் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு பதிலாக ஒற்றுமை, பகிர்வு, சமத்துவம் போன்ற உறவு பாலங்களால் நட்புறவை உருவாக்கும் அமைதியை நிலைபெறச் செய்யக்கூடியவர்களாக மாற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். பயனாடு மக்களுக்காக மன்றாடுவோம். இறைவா, எங்களையும் எங்கள் இளையோரையும் பயனாடு மக்களின் தேவையையும் நிறைவு செய்து ஆசிர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை எதை தருவது? ஈற்றதோர் காணிக்கை எதை தருவது? நான் இருப்பதை தருகின்றேன், நீ ஏற்றருள் புரிந்திடுவாய். நான் இருப்பதை தருகின்றேன், நீ ஏற்றருள் புரிந்திடுவாய். உமக்கேற்றதோர் காணிக்கை எதை தருவது? சகோதரர்களே, சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் ஒரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலிலும் தூயாவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தி. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: உமது இறப்பினை அறிக்கையிடுகின்ற உமது உயிர்ப்பினை.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரைக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஸ்டீபன், திருநிலையினர் அனைவர் மீதும் இரக்கமாயும். ஆண்டவரே, உயிர்த்தெழ நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் மிகச் சிறப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள், பயனாடு மக்கள் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என அழைக்க நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றிருக்கின்றார். நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். இளையோருக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்னும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது மேல் கொண்டுள்ள நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பிறரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியருளும். எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் நம் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களும் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். படைத்து பராமரித்து ஆளும் எம் இறைவா, ஒவ்வொரு நாளும் எம்மூர் மக்களை எம் ஜெபமாலை தாய் பாதுகாத்து வழி நடத்தி வரும் உமது மேலான கருணைக்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி என்றும் நன்றி இயேசுவே. தினம் நன்றி கூறினாலும் உம்மை போற்றுவே. நன்றி நன்றி என்றும் நன்றி இயேசுவே. தினம் நன்றி கூறினாலும் உம்மை போற்றுவே. வளம் தந்து வாழ்வளிக்கும் எம் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் இறைவார்த்தையின் மீது தாகம் கொண்டிருக்கவும் இறை வார்த்தையை வாசிக்க உற்சாகமூட்டி வரும் எம் பங்கு தந்தையை தந்த உமது மேலான கருணைக்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி என்றும் நன்றி இயேசுவே. தினம் நன்றி கூறினாலும் உம்மை போற்றுவே. நன்றி நன்றி என்றும் நன்றி இயேசுவே. தினம் நன்றி கூறினாலும் உம்மை போற்றுவே. ஆண்டவன் உங்கள் இனத்தை பெருக செய்வார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளர செய்யும் எம் இறைவா, எம் ஊர் மக்களுக்கு அருள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் கொடுத்து வரும் உமது மேலான கருணைக்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி என்றும் நன்றி இயேசுவே. தினம் நன்றி கூறினாலும் உம்மை போற்றுவே. நன்றி நன்றி என்றும் நன்றி இயேசுவே. தினம் நன்றி கூறினாலும் உம்மை போற்றுவே. நன்றி. இந்த மாதம் முழுவதையும் இறைவன் நமக்கு புனித ஜெபமாலை அன்னை வழியாக ஆசீர்வாதமாக தருவார் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த மாதம் நாம் தொடர்வோம். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். இந்த வாரம் இளையோர் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அமலோர் மாதா சபையாருக்கும் உங்கள் சார்பாக நன்றியை அன்போடு கைதட்டலாக தந்து விடுவோம். அடுத்த வாரம் சிறப்பிப்பவர்கள் நற்கருணை வீரர் சபையார். இன்று எல்லா சபை கூட்டங்களும் நடைபெறும். 10 மணிக்கு மறைக்கல்வி நடைபெறும். ஆகவே மறைக்கல்விக்கு அனைவரும் வந்துவிட வேண்டும் எனவும் அன்போடு உங்களை அழைக்கின்றோம். மாலையில் நற்கருணை ஆசீர்வாதம் இல்லை. பாடற் குழுவில் நம்முடைய பாடற்குழுவில் பிள்ளைகள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து பாடுவதற்கு விருப்பமுள்ளவர்கள் பெயர்களை தருக. இதுவரை 5 பேர் பெரியவர்கள் பெயர்களை தந்திருக்கின்றார்கள். நீங்களும் விரும்பினால் தரலாம், இணைந்து பாடலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிழா சமயத்தில் 10 நாட்களும் உங்களுக்கு பாடுவதற்கும் சொல்லிக் கொடுப்பதற்கும் என்னுடைய சகோதரி வருவார் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, புது நன்மை திருவிழாவுக்கு பெற வேண்டியவர்கள் இன்று இந்த வாரத்தில் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறும், இந்த மாதத்திற்குள் அந்த பிள்ளைகளை புது நன்மை பெறக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர் மார்க்க நற்செய்தியை வாசித்திடுமாறும் அன்போடு வேண்டுகிறோம். செப்டம்பர் மாதம் முழுவதும் மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை அவர்களுக்கு புது நன்மை தயாரிப்பு வகுப்பு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்னால் அவர்கள் மார்க்க நற்செய்தியை படித்துவிட வேண்டும். இந்த வாரம் என்னிடம் பெயர் கொடுக்க வரும் பொழுது அடிப்படை ஜெபம் தெரிய வேண்டும். பல பேருக்கு விண்ணுலையில் வந்திய ஜெபம் தெரியவில்லை, அருள் நிறைந்த மரிய ஜெபம் தெரியவில்லை. இதையெல்லாம் நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் சொல்லி வந்து சொன்னால்தான் கொடுப்போம். ஆகவே அடிப்படை ஜெபத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும்
என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். 4 வாரம் வகுப்பு நடைபெறும். ஒரு வாரம் விவிலியத்தை பற்றிய கருத்து, ஒரு வாரம் திருவருட் சாதனங்கள் பற்றிய கருத்து, ஒரு வாரம் ஜெபங்கள் பற்றிய கருத்து, ஒரு வாரம் புது நன்மை மற்றும் பாவசங்கத்திரத்துக்கான தயாரிப்பு இருக்கும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கலை நிகழ்ச்சியில் கொடுக்க விரும்பக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களும் இந்த வாரத்திற்குள், அன்பியங்களும் இந்த வாரத்திற்குள் நீங்கள் இந்தந்த கலை நிகழ்ச்சிகளை தயாரிக்கிறோம் என்ற திட்டமிட வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் களவளான இருக்கக்கூடாது, திருவிழா மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை பரிமை மாதா கோயில் திருவிழா திருப்பலிக்கு செல்ல இருக்கின்ற காரணத்தினாலும் நமது ஊர் மக்களும் நிறைய பேர் செல்லுகின்ற காரணத்தினால் மாலையில் திருப்பலி. கடந்த வாரத்தில் ஊர்க்கூட்டத்தில் எடுத்த முடிவுகளின்படி திருவிழாவில் 2ஆம் திருவிழா முதல் 8ஆம் திருவிழா வரை 7 நாட்கள் 11:30 மணிக்கு வெளியூர் மக்களை நாம் அழைத்து திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். 2ஆம் திருவிழாவிலிருந்து 8ஆம் திருவிழா 7 திருவிழாக்கள் வெளியூரில் இருந்து காலை திருப்பலி வழக்கம் போல் இருக்கும். காலை 11:30 மணிக்கு வெளியூர் மக்களுக்கான திருப்பலியாக இருக்கும். பல ஊர்களை தொடர்பு கொண்டு ஒரு 11 ஊர்கள் வருகிறோம் என சொல்லிவிட்டார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி என்றால் ஒரு 50லிருந்து 60 பேர் இந்த மதிய திருப்பலிக்கு வெளியூரிலிருந்து வருவார்கள். அவர்களுக்கான நல்ல உணவையும் கொடுப்பதற்கு 5 பேர் பெயர்களை தந்திருக்கின்றார்கள். இன்னும் 2 பேர் உணவு கொடுக்க விரும்புபவர்கள் பெயர்களை தரலாம். அதுபோல ஊர்க்கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி நமது தொடக்கப்பள்ளி மிக மோசமான சூழலில் இருக்கிறது. அதுபோல ஒரு நம்முடைய ஊர் நல கமிட்டி, கோவில் நல கமிட்டிக்கான ஒரு அறை மற்றும் நமது பங்கு தந்தையின் இல்லத்தில் அருகக்கூடிய கட்டிடம் பாழடைந்து இருக்கிறது. அதனை உடைத்துவிட்டு கழிவறைகள் மற்றும் யாராவது வந்தால் தங்குவதற்கான ஒரு ஹால், ஒரு அறை, நீள அறை கட்டலாம். திருப்பயணிகள் கழிவறைகளை பயன்படுத்தலாம் என்ற திட்டம் தீட்டியிருக்கிறோம். 15 லட்சம் இதற்கு செலவாகும். ஆகவே விருப்பமுள்ளவர்கள் இதற்கான உதவியை தாராளமாக செய்திடுங்கள். ஒவ்வொரு வேலையாக கூட எடுத்துக்கொண்டாலும் நன்றாக இருக்கும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் சனி வழிபாட்டில் பக்தியுடன் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணிக்கை இளையோர் காணிக்கையாக இளையோர் பணியகத்திற்கு அனுப்பப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வார காணிக்கை 3950, கோவில் 2 மாத காணிக்கை 20,524, கெபி 2 மாத காணிக்கை 10,796. அன்பானவர்களை, வரும் 13ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மஸ்கட்டில் 10 நாட்களுக்கு என்னை மறையுரைக்கு அங்குள்ள ஆயர் அழைத்திருக்கிறார். ஆகிய மஸ்கட்டில் ரூவி என்ற இடத்திற்கு நான் 10 நாள் செல்கிறேன். அந்த சமயத்தில் இங்கு ஒரு தந்தை இருந்து நமது ஆன்மீக பணிகளை மேற்கொள்வார்கள் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் நாம் படிக்க வேண்டிய பகுதி லூக்கா நற்செய்தி 1 முதல் 5 வரை. வரும் செவ்வாய், முதல் செவ்வாய் முத்துநாடார் குடியிருப்பு அந்தோணியார் ஆலயத்தில் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை அந்த சுரூப பவனி வீதிகளில் நடைபெறும். அதனை தொடர்ந்து நவநாள் திருப்பலி நடைபெறும். நேற்று அவர்கள் நிறைய பேர் பங்கு பெற்றார்கள். 37 பேர் வந்திருக்கின்றார்கள். ஆகவே நாமும் இதனில் பங்கு பெற்று அந்தோணியார் நவநாளில் நம்மை இணைத்துக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்னும் கனியுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர் ஆக்குவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இளையோர் நாளிலே ஆண்டவர் தன்னை உணவாக தந்தார். அதுபோல நமது பிள்ளைகளுக்கு நாமும் நல்ல உணவாக வாழ்வாக இருந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஒரு தாய்மறி துறை குடியிருப்பின் பாதுகாவலி ஜெபமாலையை கையில் ஏந்தியே காக்கும் ராணியே, வரங்களின் ஊற்றி ஜெபங்களை ஏற்றி காத்தருளும் மாபரத்தாயே, துறை குடியிருப்பின் காவலியே, வரங்களின் ஊற்றி காத்தருளும் மாபரத்தாயே, துறை குடியிருப்பின் காவலியே, தேற்றிட நமக்கொரு தாய்மறி துறை குடியிருப்பின் பாதுகாவலி. உயரவே பறக்கின்றோம், உன்னருள் வரங்களால் வாழ்கின்றோம். உயரவே பறக்கின்றோம், உன்னருள் வரங்களால் வாழ்கின்றோம். வளங்களால் செழித்து மகிழ்கின்றோம், வளங்களால் செழித்து மகிழ்கின்றோம். விண்ணக அரசியை பணிகின்றோம், எங்கள் ஜெபமாலை அன்னையை பணிகின்றோம். தேற்றிட நமக்கொரு தாய்மறி துறை குடியிருப்பின் பாதுகாவலி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.